சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? தென்னகத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு எதிராக முதல் குரல் கொடுத்த சிம்மக்குரலோன் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்களே, அந்த மாவீரன் யார் தாயே என்று சிறுவன் சிவா கேட்டபோது சொன்னேன், அவன் பெயர் பூலித்தேவன். முதலில் அவன் செய்த போர்களைப் பற்றி சொல்லுகிறேன் கேள். அப்போதுதான் அவனது வீரமும் பெருமையும் உனக்கு புரியும் என்று பூலித்தேவன் புரிந்த போர்களைப் பற்றி சொல்லத் தொடங்கினேன். பூலித்தேவன் நெற்கட்டான் செவல் என்ற சிற்றூரை தலைமையிடமாய்க் கொண்டு ஆண்டு வந்த ஒரு சிறிய பாளையக்காரர் தான். ஆனால் அவன் சந்தித்த போர்கள் அதிகம். அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டன தெரியுமா? 1755 கர்னல் ஹெரான் பூலித்தேவன் கோட்டையை முற்றுகையிட்டு அவனை கப்பம் கட்டுமாறு நிர்பந்தம் செய்தான். ஆனால் அவனோ, விண் பொழியுது மண் விளையுது, மன்னருக்கும் உண்டோ திரை என்று சுதந்திர முழக்கமிட்டு கர்னல் ஹெரானை கதிகலங்க வைத்தான். என் நிலப்பகுதியில் கப்பம் வசூலிக்கும் உரிமை வெள்ளையன் உட்பட எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வாளை தூக்கினான். அந்த முதல் போரில் ஹெரானை ஓட ஓட விரட்டினான். அதுவே அவன் பெற்ற முதல் வெற்றி. அதே ஆண்டு ஆங்கிலேயரின் கைக்கூலியாக தென்னகத்தை நோக்கி படையெடுத்து வந்த மாபூஸ் கான் என்பவனை களக்காட்டிலும் நெற்கட்டான் செவல் கோட்டையிலும் நடைபெற்ற போர்களில் தோற்கடித்து விரட்டி அடித்தான். அடுத்து திருவில்லிபுத்தூர் கோட்டையில் நடைபெற்ற போரில் ஆற்காடு நவாபின் தம்பியை தோல்வியடையச் செய்து விரட்டி அடித்தான். 1760 யூசுப் கான் நெற்கட்டான் செவல் கோட்டையை தாக்கிய போது அவனையும் ஓட ஓட விரட்டினான். 1766 கேப்டன் பவுட்சன் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கிய போது அந்த முயற்சியையும் முறியடித்து வெற்றி கொண்டான். இப்படி தொடர்ந்து போர்கள் அவனுக்கு. ஆனால் 1767 அவனது அந்த இறுதிப் போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியாரின் நயவஞ்சக திட்டத்தில் சிக்கிக்கொண்டான் பூலித்தேவன். அதுவரை அவன் கிழக்கிந்திய கம்பெனியாரின் கண்களில் விரலை விட்டு ஆட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு பூலித்தேவனிடம் மிகவும் பிடித்த அந்த குணம், அவனது செயல் என்ன தெரியுமா? உங்கள் மனதில் வலுவாக பதிந்துவிட்ட இந்த மகன் பூலித்தேவனிடம் அப்படி என்ன சிறந்த குணத்தை கண்டீர்கள் தாயே என்று கேட்டான் சிறுவன் சிவா. அவனுக்கு அதுவரை இருந்த மன்னர்களின் குயுக்திகளையும் செயல்பாடுகளையும் கோடிட்டு காட்டினேன். இதுவரை நான் உனக்கு சொன்ன வரலாற்றில் பிரிட்டிஷார், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் என்றெல்லாம் ஐரோப்பியர்கள் பிரிந்து நின்று சுதேச மன்னர்களுக்கு யாரேனும் ஒருவர் ஆதரவு கொடுப்பது போல தங்களுக்குள்ளேயே போரிட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் பூலித்தேவன் ஒருவன்தான் இவர்களின் இந்த சதியில் சிக்கிக் கொள்ளவில்லை. 1 டஜன் வருடத்திற்குள் ஓயாத போர்களை நடத்தினான் பூலித்தேவன். ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போர்களில் அவனுக்கு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்ட போது சக போட்டியாளர் என்பதால் பூலித்தேவனுக்கு உதவ முன்வந்தார்கள் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும். ஆனால் பூலித்தேவன் அவர்களை நேசத்தோடு பார்க்கவில்லை. அவர்களின் எந்த உதவியையும் அவன் ஏற்கவும் இல்லை. ஒரே வார்த்தை சொன்னான், பேய்களில் எந்த பேயாயிருந்தால் என்ன, எனக்கு எல்லா பேய்களும் ஒன்றுதான் என்றான். அவனது அந்த சுதேசிய சிந்தனைதான் அவன் குறித்து
எனக்கு பெருமித உணர்வை தோற்றுவித்தது. தனித்தே போர்க்களம் கண்ட அவன் எப்படி உருவானான் தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.